மருத்துவக் கல்லூரிகள் கட்டப்பட்டதில் முறைகேடில் ஈடுபட்டதாக இபிஎஸ்க்கு எதிராக வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக ஆட்சி காலத்தில் மருத்துவ கல்லூரிகள் கட்டியதில் முறைகேடு நடந்ததாக புகார் தெரிவிக்கப்பட்ட நிலையில் இதற்கு எதிராக வழக்கு தொடுக்கப்பட்டிருக்க சூழலில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான புகார் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, விவரம். வணக்கம். முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் திருவள்ளூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், ராமநாதபுரம், திண்டுக்கல், நாகப்பட்டினம், விருதுநகர், திருப்பூர், கிருஷ்ணகிரி, நீலகிரி ஆகிய 11 மாவட்டங்களில் மருத்துவக் கல்லூரிகள் கட்டப்பட்டன. முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பொதுப்பணித்துறை அமைச்சராக பதவி வகித்த காலத்தில் கட்டப்பட்ட இந்த மருத்துவக் கல்லூரிகள் தேசிய மருத்துவ ஆணையத்தின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு கட்டப்படவில்லை என்றும், மருத்துவக் கல்லூரிகள் கட்டியதில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாகவும் திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தைச் சேர்ந்த ராஜசேகரன் என்பவர் லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் அளித்திருந்தார். 2021ஆம் ஆண்டு ஜூலை மாதம் அளிக்கப்பட்ட இந்த புகாரின் அடிப்படையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு விசாரணையின் போது புகார் குறித்து விசாரணைக்கு நடைபெற்று வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை பதிவு செய்த உயர்நீதிமன்றம் வழக்கை முடித்து வைத்திருந்தது. இந்த சூழ்நிலையில் புகார் அளித்து 5 ஆண்டுகள் கடந்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதால் தனது புகார் மீது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று ராஜசேகரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதிய மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் தனது புகார் குறித்து விசாரணையை துவங்கியுள்ளதாக கூறிய லஞ்ச ஒழிப்புத்துறை எந்த முடிவையும் எட்டவில்லை என்பதால் தமிழக காவல்துறையின் மீது நம்பிக்கை இழந்துவிட்டதாக குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் மத்திய அரசின் 60% நிதி பங்களிப்புடன் 11 மருத்துவக் கல்லூரிகள் கட்டப்பட்டுள்ளதால் இந்த விவகாரம் குறித்து சிபிஐ விசாரணை செய்ய வேண்டும் என்றும், சிபிஐ உள்ளிட்ட மத்திய புலன் விசாரணை அமைப்புகள் விசாரணை செய்வதற்கு வழங்கப்பட்டிருந்த அனுமதியை திரும்ப பெற்று தமிழக அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது என்றும், இது நீதி பரிமாணத்தில் குறுக்கிடுவது போல் உள்ளதாக மனுவில் குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தனலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.